அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் 2 மகன்கள் மனைவியை கொன்றுவிட்டு கணவரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் குடியிருப்பில் வசித்து வந்தவர் 56 வயதான சிரஞ்சீவி தாமோதர குப்தா என்பவர். அவரது மனைவி ரேவதி மற்றும் 15 வயதான மகன் ரித்விக் அர்ஷத் மற்றும் ரித்விக் அர்ஷத் என்ற 11 வயது மகன் ஆகிய 4 பேர் வசித்து வந்த நிலையில் இவர் சென்னை மவுண்ட் ரோடில் உள்ள ஒரு மவுண்ட் ரோடு பகுதியில் தொழில் செய்து வந்துள்ளார். தொழிலதிபரான இவர் பல்வேறு இடங்களில் கடன் பெற்றுள்ளதாகவும் தனது தொழில் வளர்ச்சிக்காக அதை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அந்த கடன் தொல்லையால் குடும்பத்தோடு நேற்று இரவு இவரை உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். குறிப்பாக அவர்களுடைய 2 மகன்களின் முகத்தில் பிளாஸ்டிக் கவர்களை கட்டி கொன்றுள்ளார். அதே போல அவருடைய மனைவியை கொன்றுவிட்டு தானும் கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். எங்களுடைய இறப்புக்கு யாரும் காரணமில்லை என்ற ஒரு கைப்பட அவரது கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவரும் அவரது மனைவியும் கையெழுத்து போட்டுவிட்டு அவரது சகோதரர்கள் செல்போன் எண்ணையும் தகவல் தெரிவிப்பதற்காக அந்த கடிதத்தில் எழுதி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்த நீலாங்கரை காவல்துறையினர் சம்பவத்துக்கு விரைந்து சென்று 4 பேரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதே போல் அந்த கடிதத்தை கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வினோத்.